இந்திய போராட்ட வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக பூச்சி மக்கள் கட்சியின் மத்திய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற போராட்டம் நீட் தேர்வுக்கு எதிராக சாத்தியமாகி இருக்கிறது. இந்த போராட்ட வெற்றி தொடர்பாக நம்முடைய எழும்பூரில் இப்போது போராட்ட களத்தில் இருந்து எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கத்தின் தோழர் மிருதுளா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மிருதுளா, இந்த போராட்டம் வெற்றி அடைந்ததற்கான மிக முக்கியமான காரணமாக நீங்கள் கருதுவது என்ன? நிச்சயமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யூனிட்டியோட இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துனதுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் நிறைய இருந்தாலுமே எல்லாருமே இந்த கோரிக்கையில் உறுதியாக இருந்தாங்க. எல்லாருமே நிறைய விஷயங்கள், மொழி, மாநிலம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த போராட்டத்தை இந்திய நாடு முழுக்க நடத்தினாங்க. மாணவர்களுடைய இந்த ஒற்றுமையான போராட்டத்தினுடைய விளைவு தான் இந்த விக்டரியை எங்களால் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது பான் நீட் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் இதனோட முக்கியமான கோரிக்கையை கடந்த 10 ஆண்டுகளாக 2017 மாணவி அனிதா மரணத்தை தொடர்ந்து நீட் தேர்வே வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய போராட்டமாக இருந்தது. இப்போது சிஜேபி என்ற ஒரு புதிய கட்சி ஒரு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டு ஒரு மே மாதம் தொடங்கப்பட்டு 2 மாதங்களில் இத்தகைய ஒரு பெரிய வெற்றியை பெற்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்னும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அந்த போராட்டத்தில் ஒரு இடைநிற்றல் இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. 2017 துவங்கி இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாட்டில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பீரியடில் 100க்கும் மேற்பட்ட எஸ்எஃப்ஐ தோழர்கள் சிறைக்கு போயிருக்கோம். திமுக ஆட்சி காலத்திலையும் பல்வேறு வழக்குகள் நீட் போராட்டத்தில் பதியப்பட்டிருக்கு. இப்போ தாவேகா ஆட்சியிலையுமே பல்வேறு வழக்குகள் நீட் போராட்டத்தில் எங்கள் தோழர்கள் மீது பதியப்பட்டிருக்குது. அதில் எந்த விதமான தங்கு தடையுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த ஃபேர் நீட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு டீவியேட் பண்ண நினைக்கிறாங்க. எங்களுடைய ஒரே கோரிக்கை பேன் நீட் தான். இது போன்ற நுழைவுத் தேர்வுகளே முதல்ல சயின்டிஃபிக் மெத்தட் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இது ஃபில்ட்ரேஷன் மெத்தட், மாணவர்களை கல்வி பெறும் வாய்ப்பிலிருந்து வடிகட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எனவே பேன் நீட் என்கின்ற கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஆனால் இப்போ மிருதுளா தோழர், இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியானது ஃபேர் நீட்டு தான். அதாவது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவில் அந்த அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒரு புதிய சட்டம் வரப்போகிறது. ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற உணர்வு தமிழகத்தை போல மற்ற மாநிலங்களில் இன்னும் அதற்கான அந்த முன்னேற்றம் அல்லது அதற்கு அந்த இலக்கை அடைவதற்கான போராட்டம் இன்னும் விரிவடையவில்லையே. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அப்படி இல்லை. இந்த போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கி இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடந்திருக்கிறது. ஸோ அதே போல் நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா, இன்னுமே இந்த போராட்டம் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்றத டெல்லியிலையுமே அவங்க அறிவிக்கலை. இன்னும் எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. அது குறித்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் அரசோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வரைக்கும் இந்த போராட்டம் முடிவடையலை. இது எங்களுடைய முதல் வெற்றி என்று தான் நாங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இப்போ பதிவு செஞ்சிட்ருக்கோம். ஸோ எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் என்னென்ன வடிவங்களில் தொடர முடியுமோ இந்திய நாடு முழுக்க இந்த கோரிக்கையை வலுப்பெறச் செய்வதற்கான ஒரு வேலைகளை நாங்கள் செய்வோம். ஓகே, இருந்தாலும் எஸ்எஃப்ஐ, டைஃபி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், மாணவர் அமைப்புகள் நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருந்தாலும் புதிதாக ஒரு அமைப்பு உருவாகி ஒட்டுமொத்த மாணவர் இயக்கமும் அதன் பின்னணியில் சென்று இந்த வெற்றியை ஈட்டியிருப்பது என்பது ஒரு மக்களோட, அதாவது மாணவர்கள் இளைஞர்களோட சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம், அந்த ஜென்சி புரட்சிக்கு கிடைத்த வெற்றி நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது இப்போ சிஜேபி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் கமிட்டி என்பது இருக்குது. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் எஸ்எஃப்ஐ, அதே போல் ஏஎஸ்எஃப், ஐசா, இப்படி பல மாணவர் அமைப்புகள் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில் இருக்குது. இது எல்லாரும் சேர்ந்து நடத்தின போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இதில் இயக்கங்களாக பிரித்து இது இவங்க போராட்டமா அவங்க போராட்டமா அப்படின்னு நம்ம டீவியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாணவர் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் தான் நீட் தேர்வு மிகப்பெரிய அளவில் முதல் முறையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீட் தேர்வுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் இங்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் அணி திரண்ட சூழ்நிலையில் இப்போது ஒட்டுமொத்த தேசம் முழுவதும் போராட்டம் தொடங்கி நேற்று இன்றுதான் தமிழ்நாட்டில் ஓரளவு அந்த போராட்டமானது விரிவடைந்து மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் அந்த போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். ஏன் இந்த ஒரு தயக்கம், தாமதம் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் பத்திரிகைகளை ஒழுங்காக பார்க்குறீங்களான்னு தெரியல. தொடர்ந்து இந்த நீட் தேர்வில் கரெக்டாக மே 3ஆம் தேதி வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது
அறிவித்த உடனேயே இந்திய மாணவர் சங்கம் இன்னைக்கு தேதி வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட போராட்டங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே நடத்தியிருப்போம். அவ்வளோ போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தியிருக்கோம். ஆளுநர் மாளிகை முற்றுகை நடத்தியிருக்கோம். கூட்டு இயக்கங்கள், இடதுசாரி மாணவர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே போல் மற்ற அமைப்புகள், மாதர் அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இன்னொரு போராட்டம் நடத்தியிருக்கோம். மறியல் நடத்தியிருக்கோம். இப்படி பல்வேறு வடிவங்களில் தொடர்ச்சியாக போராட்டம் போய்கிட்டே தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக 20ஆம் தேதி சோனம் வாங்சுக் அவர்களை கைது செய்ததுக்கப்புறம் இந்திய மாணவர் சங்கம் 6வது நாளாக நாங்கள் தொடர்ந்து ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டமாக இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் காவல்துறை என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகள் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படிங்கிறதும் பல்வேறு மீடியாஸ் அதை ஒளிபரப்பி இருக்கிறார்கள். எனவே அவ்வளவு அடக்குமுறைகளை ஃபேஸ் பண்ணி தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறோம்.